ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பார்த்தாலே சாப்பிட தோன்ற மாதிரி ஒரு ஹல்வா, வாயில் போட்டாலே கரைஞ்சிடுங்க. நட்ஸ் ஹல்வா. நட்ஸு வெறுமனையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறவங்கவே இந்த ஹல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு மொத்தமாக 3 கப் தண்ணி தேவைப்படும். முதல்ல 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிட்டு 2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி தான் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்க போகிறேன். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் பாதாமெல்லாம் தோலோடு தான் கட் பண்ணிக்கிறேன், நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சீனி, அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம பாகு கொதிக்க வச்சுக்கணும். கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். சிறு கம்பி பதம் வந்தாலே போதும், ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பி உடையிற அளவுக்கு வந்தால் போதும். லைட்டாக காஞ்சாக்கில் நம்ம தண்ணி தொட்டுட்டு 2 விரலுக்கு இடையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வரணும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வடிகட்டி சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் தான் கிளறணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் அப்படியே குறைஞ்சி தீயில் போட்டு வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் சட்டுன்னு கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு விஸ்கோ இல்லை மரக்கரண்டியை வச்சோ கைவிடாமல் கிளறிக்கோங்க. முதல் 10 நிமிஷத்துலேயே நல்லா கட்டியாகி வந்துடும். ஆனால் அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். முதல்ல பாக்கையில் இந்த மாதிரி திரடாக வர்ற மாதிரி இருக்கும், கூழ் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அல்வா பதமாக எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கிடச்சிடும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு நீங்கள் ஃப்ரூட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஃப்ரூட் அண்ட் நட் அல்வா தான், அதனால் நீங்கள் அந்த மாதிரி எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்க்கையில் நல்ல உங்களுக்கு கலர் கிடைக்கும். இல்லை பாலில் கலந்து சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ். இந்த அல்வாவுக்கு கண்டிப்பாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அல்வா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. ஃபுட் கலர் மிக்ஸ் ஆக நல்ல கலர் கிடைச்சிரும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். முதலையே சேர்க்க வேண்டாம், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் அல்வா கிளற ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட் பதத்தில் வந்திருக்கும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நட்ஸ், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்க்கல, தனி நட்ஸ் அல்வா தான் சேர்க்குறேன். நட்ஸை நெய்யில் வறுத்து கொட்ட வேண்டாம், அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க நெய்லேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுடுங்க. இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால ஒட்டாது. இல்லை நல்ல கனமான பாத்திரம் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த பதம் பாருங்கள், நல்ல சாஃப்டான பதம். இப்போ அல்வா நல்ல சாஃப்டாக கோதுமை அல்வா மாதிரி வேணும்னா இந்த பதத்துலேயே அணைச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கும் அது போட்டு. இல்லை நீங்கள் பீஸ் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க. இந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் அல்வா மாற்றிடலாம். லைட்டாக அடியில் ஒரு முறுகிட்டு வரும், இந்த மாதிரி முறுகிட்டு வருது பாருங்கள், இதுதான் பீஸ் போடுறதுக்கான பதம். அரை மணி நேரத்தில் இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம அந்த நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மேலே நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க நட்ஸே மேலே நல்ல பரவி இருக்குது. எக்ஸ்ட்ரா வேணும், டெக்கரேஷனுக்கு வேணும்னா கூட நீங்கள் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம கட் பண்ண நட்ஸே ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா 6 நாக்கில் நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாமல், ஏன்னா நம்ம நல்ல முருகலாக எடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே வரும். இனி என்ன பீஸ் போட்டு பரிமாற வேண்டியதான். இது கார்ன்ஃப்ளவரில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.